ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பயங்கரமான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் படத்தோடைய ரீரிலீஸ் எப்படி இருந்தது, ஸோ என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வேறு லெவல். வேட்டையாடு விளையாடு கில்லி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போய் கொண்டாடும் ஒரு வேறு லெவலில் ஒரு பேட்டர்ன் வந்து இருந்துச்சு. அதே மாதிரியே இந்தியன் 1க்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க 2K கிட்ஸு எல்லோரும் வந்து போய் பார்த்துட்டு இந்தியன் தாத்தா என்ன கதற விட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும்ல அவங்களும். ஸோ அதை வந்து பார்த்ததுனால 5 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ தூள் வேறு லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குது மக்களே. கரெக்டாக ஜூன் 21 ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ கல்கி ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குணா படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு செய்தி கிடைத்த உடனே கண்டிப்பாக வந்து போடுறேன். ஓகேவா, இது ஒன்று. அடுத்து வந்து பாபா பாஸ்கர் அவர்கள் இந்தியன் 2க்கு வந்து தாத்தா வராரு பாடல் வந்து பயங்கரமாக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். அவர் அதை பற்றி வந்து பேசியிருந்தார். ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றது தான். என்ன அப்படின்னா, கமல் சார் படம் அப்படின்னாலே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப எனக்கு கமல் சார் பிடிக்கும். ஸோ பிக் பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது அப்பப்போ வந்து அவரை வந்து பார்க்குறதே பெரிய ஒரு விஷயம். அவருடைய படத்தில் ஒரு பாடல் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ட்ரிக்கு என்ன தான் வந்து கொரியோகிராஃப் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் வந்து என்னால் முடிந்த ஒரு பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் அங்கே கொடுக்கும் பொழுது இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு செமையான ஒரு பில்டப்போடு வந்து கொடுத்தாங்க. அதை கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே சுற்றிகிட்டே இருக்க மாதிரி கமல் சார் நடுவில் நடந்து வந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தார். அதற்கான ப்ராக்டிஸ் வீடியோவும் வந்து அவர் வந்து போட்டிருந்தார். ஸோ எவ்வளோ தூரம் வந்து அதற்கான மெனக்கடல் வந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்ப்பீங்க படத்தில் சங்கர் சார் கூடயும் வந்து நான் வந்து புதுசாக பண்ணி புரிஞ்சிருக்கேன். ஸோ அவருடைய காம்பினேஷன்லேயும் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது சும்மா வேறு லெவலில் தெறிக்க விட்ருக்கோம். ஸோ கமல் சார் படம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப இன்னும் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகைப்படுத்தும் அளவுக்கு வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பாபா பாஸ்கர் அவர்களுடைய அந்த கொரியோகிராஃபர் பார்ப்பதற்கு எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா காத்துட்ருக்கோம். அந்த தாத்தா வராரு சாங் எப்படி இருக்குது, ஸ்க்ரீனில் எந்த சூழ்நிலை வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்தியன் 2 படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 28 லான்ச் பண்ணுறாங்க மும்பையில். ஏன் 28ன்னா கல்கியோடைய இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு, அந்த ஃபீவர்லாம் வந்து முடிஞ்ச பிறகு இந்தியன் 2 ஃபீவரை வந்து அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ 28 மும்பையில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் இந்த வடைபேஜ் டீம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க முதல்ல வந்து இந்தியன் வந்து RRR பாகுபலிலாம் மிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, இந்தியன் 2 படமாக நல்லாவே இருக்காது போலையே அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ காசு தாங்க வந்து அப்படியே பில்டப் பண்ணுறது. என்னமோ இவங்க பார்த்த மாதிரி அந்த படத்தை சரியா, அது பாகுபலிக்கு 10 மடங்கு இருக்குது, RRRக்கு 20 மடங்கு இருக்குன்னு ஏற்றி விட்டுறது. அப்புறம் வந்துட்டு என்னடா அது நமக்கு கமல் சார் இது நேர்மையாக இருப்பார், காசு வரலன்னு தெரிஞ்சவொடனே திருப்பி அதையே வந்து தப்பாக பேசுகிறது. இந்த மாதிரி ஏன்டா பிழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே யூடியூப்பில் தான் காசு வருது இல்லை, மூவிட்டு அதை வந்து நீ மன்னிக்க வேண்டியதானே. அதை விட்டு இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 சுத்த எதிர்பார்ப்பு இல்லை, அதெல்லாம் ஒரு படமாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் போங்கடா அவங்க போதைக்கு நாங்கள் ஊருகா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்கு காசு கண்டென்ட் இல்லைனா கமல் சார் ஒன்றே எழுத்து நோண்டிக்கிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ எப்படினாலும் சரி இந்தியன் 2க்கு தரமான வெயிட்டிங்கில் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து இருக்கானுங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கமல் சார் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, 2K கிட்ஸே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன தாத்தா அப்படி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிறது தான். அடுத்து கல்கி பொறுத்த வரைக்கும் 1.5 மில்லியன் ஃபாஸ்டஸ்ட்டு பயங்கரமான ரீச்சுங்க, புக்கிங்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் ஐமேக்ஸ் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இன் USA 90+ ஸ்க்ரீன்ஸ். இந்தியாலேயும் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ். இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கல்கி எவ்வளோ வெரைட்டியாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இந்தியன் 2லாம் வந்து இதில் வந்து கற்றுக்கலாம் நிறையா அப்படின்ற மாதிரி தான். வண்டியாக ஒரு 30 வண்டியை ஊராக அனுப்பிச்சு அதில் அந்த LECD ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு இந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அமேசான் ப்ரைமில் ஒரு இந்த அனிமேஷன் டீசர் போட்டு விட்டானுங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ரிவீல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. காமிக் கான் ஈவெண்ட்டும் வந்து நடந்துச்சு. இதெல்லாம் வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்கும் நடக்கலை.
இந்தியன் சினிமாவுக்கு காமிக் கானில் போய் யூஎஸில் நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ப்ரொமோஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா கிராஃபிக்ஸ் வந்து ஒரு ஷாட்டு எவன்கிட்டயோ வந்து சுட்டுட்டாங்க. என்னடா அப்படின்றீங்களா? ஆமாங்க. அதாவது அவர் வந்து தென் கொரியாவை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொன்னாங்களே, டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு. ஸோ சான் சுவாங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக தெரில எனக்கு. ஸோ அவருடைய டிசைன் அது. அதை அப்படியே ஓப்பனிங் ஷாட்டில் வரும் தெரியுமா, கல்கியில் அந்த ஒரு ரோபோட் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ரோபோட் மாதிரில ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஏன் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஏன் 600 கோடி செலவு பண்ணவங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செலவு பண்ணல அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ சங் சூ அவர் பேர். ஓகேங்களா? ஸோ 600 கோடி பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு இது தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து கல்கியில் அடுத்து ஒரு பிக்கெஸ்ட் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கெஸ்ட் சாங்னா லெங்த் வைஸா இல்லை என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல் கல்கி டீம் வந்து புக் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சாருக்கு ரியல் வில்லனாக வந்து சூர்யா ஆயிட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க. 2D என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு அப்படின்ற படம் வந்துச்சுல, அது வந்து ஹிந்தியில் வந்து சர்ஃபரா அப்படின்ற மாதிரி ரீமேக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜில் வந்து டப் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹிந்திலேயும் ஒரு மேக்ஸிமம் ஒரு போட்டியாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? எப்படி ரியல் வில்லன் அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது படம். ஜூலை 12 எங்கே ரிலீஸு? நம்மளுடைய தலைவர் படம் ரிலீஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் சூர்யா வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பாரியா வளர்த்த ஆடே நம்மளை வந்து போட பார்க்குது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து வாய்ப்பே கொடுத்துருக்கூடாது அவனுக்குலாம், பாரு இப்போ வந்து நமக்கு படம் எதிராக வந்து விடுறான் அப்படின்ற மாதிரி. எங்கள் தேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் தான் ஒரு ப்ரொடக்ஷன், ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன், 2D என்டர்டெயின்மெண்ட் தான். பட் ரிலீஸ் வந்து அவருக்கு தலையில் வந்து கிடையாது, சூர்யா தலையில். அது ஹிந்தியில் என்ன முடிவு எடுத்து பண்ணுறாங்களோ. இப்போ வந்து இந்தியன் 2 ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த டேட் வந்து வந்துச்சு. ஸோ இதில் நம்ம சூர்யாவை குற்றம் சொல்வது அப்படிங்கிறது வந்து கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக கூட இருக்கலாம். கமல் சாருக்கு அகைன்ஸ்டாக வந்து நான் போக முடியாது, பேக் வாங்க முடியாது, அந்த லெவல் சூழ்நிலையில் சூர்யா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கு தான் நான் சொல்கிறேன், சூர்யாவுக்கும் கமலுக்கும் வந்து நல்ல ஒரு இது இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதை நம்ம ஏன் கெடுக்கணும்? சரியா, அவர் தம்பின்னு இருக்கார் அப்படிங்கிறது தான். அது தூக்கி போடாமல் திருப்பியும் வந்து அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதை விட்டு தள்ளலாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுச்சு. அடுத்து இன்றைக்கி வேர்ல்டு பிளட் டோனார் டே. கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளில் 4 லட்சம் யூனிட்டுங்க. எப்படிப்பட்ட கமல் சார் வந்து சேவை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறேன், எவன் அரசியலுக்கு வராத இவரெல்லாம் எதுக்கு அரசியல் வந்தாருன்னு சொல்லி கேட்க தெரிஞ்சவனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். நற்பணி இயக்கம் மூலமாக இவ்வளோ தூரம் யாராவது ஒருத்தன் பண்ணியிருக்கானடா அரசியல்வாதியே? எந்த அரசியல்வாதியாவது பண்ணியிருக்கானா இப்படி? அப்போ இவர் வருவார்ரா? இவர் வர்றதுக்கு என்னடா தகுதி இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து கமல் சார் பிரச்சாரம் பண்ணார்ல, தமிழிசை தங்கபாண்டியன், விஜய், வசந்த் எல்லாரும் வந்து அவர் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு சும்மா பயங்கரமாக ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. அடுத்து தசாவதாரம் படம் முதல்ல 200 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஏற்கனவே. நிறையா ஃபேக் ஆஃபீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி விஜய் படமும் ரஜினி படம் வந்தால் மட்டும் ஐயோ அம்மம்மா போக்கிரி 200 கோடிம்பாங்க. டேய் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன், அவனுங்க ஃபஸ்ட்டு தமிழ் மூவி 200 crores தசாவதாரம் அப்படின்ற அந்த உண்மை வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா 3000 ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சான் முதல் நாள். அப்போ எந்த அளவுக்கு படம் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பயங்கரம்ல. அடுத்து தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், த்ரில்லர் மூவி. அதை வந்து கமல் சார் பார்த்துட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவை நேராக வந்து அழைத்து வேறு லெவலில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கௌரவம் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான். அடுத்து பிரகாஷ் ராஜ் ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. என்ன அப்படின்னா, அதாவது மறைமுகமாக ரஜினியை சாடாமல் நிறைய பேருக்கு தாதா பால்ஷே அவார்டெல்லாம் கொடுக்குறீங்க, கூடு கும்பிட்டு போட்டவங்களுக்கு மோடிக்கலாம். பட் இங்கே பயங்கரமாக ஒருத்தர் வந்து உசுரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்கல. தாதா பால்ஷே அவார்டு வந்து என்ன இதுக்கு, ஆக்டிங்க்கு தானே, ஒரு கான்ட்ரிபியூஷன் தானே, என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காப்புல. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.